வணக்கம். மிளகாய் செடியில் பயிர் பாதுகாப்பு, அதாவது பயிரை தாக்குற பூச்சிகள் வந்து முதல்ல இந்த தட்டாம்பயிறு, ஆமணக்கு, அகத்தி, சாமந்திப்பூ, சூரியகாந்தி, அதே மாதிரி பூ மகசூல் அதிகரிக்கிறதுக்கு நம்ம துவரை, அதே மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் பண்ணோம்னா மகசூல் பூக்கள் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக வந்து மகசூல் அளிக்கும். அந்த மாதிரி இப்போ பயிர் பாதுகாப்புக்காக இந்த தட்டாம்பயிரை வந்து விதைக்கிறோம். விதைக்கிறது கிடையாது, அங்கே இந்த தட்டாம்பயிரை நட்டு வைக்கிறதுக்காக. ஆமணக்கு வந்து அநேகமாக அடுத்த ஒரு 10 நாளில் நடவுணும். ஏற்கனவே ஆமணக்கு வந்து ஒரு சிலது வந்து நாட்டு ஆமணக்கு அதுவாக முளைச்சிருக்கு. பட் இது வந்து அந்தளவுக்கு மகசூல் வந்து கிடைக்காது. அதனால் இதை பிடுங்கி போட்டு அநேகமாக ஆமணக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த ஆமணக்கு தான் நடவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி செய்தாத மிளகாய் செடியை ஓரளவு மகசூல் எடுக்க முடியும். இல்லைன்னா அதிகமான சாமந்தி பூவும் நடவு பண்ணுவேன். இல்லைன்னா ஒரு 10 செடி 20 செடி இருந்தாலே போதும். சூரியகாந்தி நடவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. எதற்காகனா மயிலோட தொல்லைகள் அதிகமாகும். மயிலோட தொல்லைகள் அதிகமாகும் போது மிளகாய் பழத்தை வந்து கொத்தி கொத்தி போடுறதுக்காக அதிகமாக வந்து வந்துடும். அதனால் சூரியகாந்தி நடவு பண்ண மாட்டேன். துவரை, என்னுடைய தோட்டத்தை சுற்றி வந்து துவரை வந்து இருக்குது. அதனால் அதன் மூலமாகவும் மல்லி, கொத்தமல்லி வந்து தனியான்னு சொல்கிறாங்க, அதுவும் பூக்களும் அதுவும் நடவு பண்ணுவேன். நடவு பண்ணும்போது ஒவ்வொன்றும் வீடியோ வந்து கொடுக்குறேன். இன்றைக்கி நடவு வந்து இந்த தட்டாம்பயிர் சும்மா ஒரு 20-30 செடி இருந்தாலே போதும் ஒரு ஏக்கருக்கு. இதில் வைக்கிறதுல ஒரு பாதிக்கு பாதி வளர்ந்தால் கூட போதும். இது நாட்டு இது. இதனுடைய பட்டம் வந்து அதாவது ஆவணி, புரட்டாசி கடைசி வரையில் நடவு பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ஐப்பசி வந்துருச்சு, 15 நாள். இது மகசூல் கிடைக்கிறது அரிது, வேணால் செடி நல்லா வளரும். ஏற்கனவே நம்ம நிலம் வந்து நல்ல அருமையான வளமான மண்ணாக இருக்கிறதுனால செடி நன்றாக வரும். இது வந்து அநேகமாக வெர்டிசைன் இலக்கானியும் மீன் அமிலமும் இரண்டையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுவேன் ஒரு 4-5 நாளைக்குள்ளே. அப்போ வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். இலை நுனியில் வந்து இது வந்துருக்கு. இது நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணலைன்னா இதாயிரும். அல்லது நல்ல மழை வந்து தொடர்ந்து நல்ல மழை வந்து பெஞ்சதுன்னா, தண்ணீர் தேங்காமல் சாரல் பெஞ்சதுன்னா ஓரளவு வந்து கட்டுப்படும். ஓகே, நன்றி.